ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. என் பையனும் ஊருக்கு போயிட்டான், என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா திருச்செந்தூரில் ஏதோ பாத யாத்திரை நடப்பாங்களாமே, மாசி ஏதோ ஃபங்க்ஷன். இங்கே திருமுருகன் பூண்டியிலலாம் முருகன் கோயிலாக அவ்வளோ கிராண்டாக ரெடி பண்ணுறாங்க. என்னைக்கு ஃபங்க்ஷன் தெரில. அதனால் நடப்பாங்களாம் பார்த்துக்கோங்க. எங்கேருந்து தெரியுமா? எங்கள் ஊர் திருநெல்வேலியில் திசைன் விலையிலேருந்து அவங்க திருச்செந்தூர் வர நடக்க போகிறாங்க. என் பையன் எப்படி நடக்க போகிறான்னு தெரில, அவனும் தொத்திக்கிட்டே போயிட்டான். அதனால் அவங்க போயிட்டாங்க. இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கோம். ஒரே மனக்கவலை மக்களே. இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் வெறும் 8 மாதத்துக்குன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஃபுல்லாகவுமே இது நஷ்டம் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு பெயிண்ட் அடித்து கொடுக்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு ஒரு ரூம்பு ஒரு கிச்சனால் நிம்மதியாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காண்டி இங்கிட்டு வந்தேன். அவங்க வரும்போது எவ்வளோ நாள்னாலும் இருந்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணாங்க பார்த்துக்கோங்க. இப்போ அவங்களே வராங்களாம். ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹெவி நஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முதல்ல இருந்த வீடு வெறும் 3500 தான் வாடகை. இனி நான் எங்கிட்டு போய் வீடு பார்க்க இது பண்ணேன்னு ஒன்றுமே எனக்கு தெரியல. ரொம்ப இதாக மனவேதனையாக இருக்குது. ஒவ்வொரு கஷ்டமும் வருது. அவங்களுக்கு முதல்லே தெரியும் நான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுன்னு. ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம். ஈஸியாக சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை அப்படி இப்படின்ட்டு. இனி 8 மாதத்துக்கு யாராவது பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாங்களா சொல்லுங்கள். ஏன்னா பெயிண்ட்டு இது ஆல்ரெடி என்னால் செலவை மெயின்டைன் பண்ண முடியல. இதில் இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன 2 மாதத்தில் காலி பண்ணி கொடுக்கணுமா? அதை நினச்சாலே ரொம்ப இது நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, என்ன இது வாழ்க்கை ஒன்று மேலே ஒன்றா அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை வச்சு இனி யாருமே அந்தளவுக்கு வீடும் தரமாட்டாக பார்த்துக்கோங்க. இங்கே ஊரை பொறுத்த வரைக்கும் வீடை செவ்வாய் வெள்ளி வலிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. நான் என்னால் முடிஞ்ச வேலையை செய்ய தான் செய்வேன். இருந்தாலும் நம்மளுக்கு வீடு கிடைக்குதா என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது ஹெவியாக வலிக்குது மக்களே. ஏன்னா இன்னும் 2 மாதம் டைமு. நம்ம வாரத்தில் 3 நாள் டயாலிஸ் போயிடும். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து எம்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயோ என் ஹஸ்பண்டு தான் மக்களே பாவம். அந்த வீடு ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணி வர்றதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. வெறும் 8 மாதம் கூட இருக்கலை. ஜூனில் வந்திருக்கேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 9 மாதம் ஆயிருக்கு. சத்தியமாக இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கிட்டலாம் யாருமே விளையாடக்கூடாது மக்களே. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை தருவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் இருந்துக்கங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே அடித்து துரத்துற மாதிரி துரத்துறாங்க. பரவாயில்ல. ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. என்ன செய்ய? அதனால் அதான் முருகரை போய் கும்பிட்டுட்டு வரட்டு, வழி விடட்டுன்ட்டு. இப்போ நான் காலையில் எங்களுக்கு நானே பொண்ணும் தான் இருக்கோம். அவைய 2 சேமியா பாக்கெட்டும் ஒரு ரவா பாக்கெட்டும் தான் வாங்கி போட்டு போயிருக்காவ. காலையில் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய் தான் மத்தியானம் சாப்பிடணும். அப்புறம் சாயங்காலம் வர இருந்துட்டு மறுபடியும் நைட்டுக்கு இங்கே படுக்க வரணும். இப்போ மணி 8. அவள் சொல்லிட்டா, என்னை எழுப்பாதீங்கம்மா, நான் தூங்குற வர தூங்கி எந்திரிப்பேன் அப்படின்ட்டு. சரி சேமியா கிண்டலாம் அவள் எந்திரிச்ச பிறகு சேமியா கிண்டலாம் கொஞ்சம் சூடாக கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு அதுக்குள்ளே கிறுகிறுன்னு வருது. வயிற்றுலலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப இதாக இருக்குது. நேற்று நைட்டும் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த வீட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐயோ இந்த அக்கா இந்த வீட்டில் இருந்துட்டு வீடை காலி பண்ணனா அப்படி கிடையாது எனக்கு. இந்த வெறும் 8 மாதத்துக்காண்டி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன் நிஜமாவே.
நான் வந்து பழைய வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு ஹவுஸ் ஓனர்லாம் அம்புட்டு பாசமாக இருப்பாவோ தெரியுமா? அந்த மாதிரி யாருக்கு கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஹவுஸ் ஓனர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் பழைய ஹவுஸ் ஓனர் பாட்டி வந்து பூரி செய்வாங்களா. பூரி செஞ்சால் காலையில் ஃபஸ்ட்டு பூரி என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் 2 தட்டில் வச்சு 2 பூரி வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டி வீட்டில் பூரியாக தான் இருக்கும். ஒரு பாட்டியும் தாத்தாவும் தான் இருந்தாங்க. அப்படி பேரம்பேத்தி மாதிரி நல்லா பார்த்துக்கிடுவாங்க பார்த்து. அப்படி ஏன்னா எனக்கு அப்பாவும் கிட்னி ஃபெயிலியர் தானே அவங்களுக்கு தெரியும். அப்படி நல்லா எதுவுமே சொல்ல மாட்டாவ இனி ஒரு நாளாக. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்கிட்டு வந்து பாத்ரூம் சரியில்லைன்னு தான் காலி பண்ணிவிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. நைட்டு ஏதாவது இதுன்னா அங்கே ஃபுல்லாகவுமே தோட்டம் மாதிரி இருக்கிறனால தவளை நிறைய இருக்குது, கரப்பாம்பூச்சி அப்படி இப்படின்னு இருந்த உடனே தான் எனக்கு அது செட் ஆகலை. சரி, நிஜமாக நான் அங்கிட்டே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது இப்போ தான். ஏன்னா வந்து தனி வீடு மாதிரி தான் இருந்தேன். அட்டாச் தான். அவங்க கடை வச்சுருந்தனால இப்போ தான் கடையில் இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். என் பிள்ளைங்களும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் அங்கே மரத்தில் காய்க்கிற கொய்யாப்பழம்லாம் கொடுப்பாங்க என் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் வந்து போண்டா என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் என் பையனுக்கும் என் பிள்ளைக்கும் கொடுப்பாவோ பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துட்டு இப்போ அந்த வீட்டையும் விட்டு இந்த வீட்டையும் இது பண்ணி சரி பார்ப்போன்ட்டு ஒரு இதில் இருக்கேன். என்ன செய்ய, கவலையாக தான் இருக்குது. இந்த வீட்டை போகிறத நினச்சில்ல, அதோட வேலை இருக்குது பற்றியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுற வேலை. அந்த வாரத்தில் ஒரு 2 நாள் ஃப்ரீ டைம் இருக்கும், சனி ஞாயிறு. அதுக்கும் உட்காந்து ரெடி பண்ணணுமே எல்லாத்தையும் அப்படின்ட்டு நான் நிறைய பொருளை கழிக்க தான் மக்களே போகிறேன். போகிற இடத்துலலாம் யார் தூக்குறா, என்னால் எந்த ஒரு சின்ன வெயிட்டு தூக்குனாலும் பிஸ்டனாக ஃபெயிலியர் ஆயிரும்ன்ட்டு முடிஞ்ச வேலை மட்டும்தான் செய்ய முடியும். எங்கள் ஹஸ்பண்டு ஒரு ஆளாக வேலை வெளியே இருந்து ஆளையும் கூப்பிட மாட்டாவோ பார்த்துக்கோங்க. அந்த ஷிஃப்ட் பண்ண வருவாவை பற்றியெல்லாம் டிரைவரு அவியெல்லாம் இவ்வியெல்லாம் இருந்தே வந்து எல்லாத்தையும் தூக்குறது. அதனால் இந்த சோபாலாம் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் வந்து பேசாமல் எங்கிட்டாவது போட்டுடலாம், சோபாவே வேண்டாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தூக்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு ஏதோ பொருள் இருக்குதுன்னு தான் பேர். இந்த பொருளெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கவே மாட்டோம். இதெல்லாம் அவங்க தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்தது. இந்த சோபா, அந்த சாமி ரொம்ப எங்கள் சித்தப்பா வாங்கி தந்தது, பீரோ எங்கள் அத்தை வாங்கி தந்தது, இப்படி வந்து எல்லாமே. இந்த டிவி எங்கள் சித்தப்பா வாங்கி தந்தது. அப்படி வந்து எல்லாருமே வந்து என்ன சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி எனக்கு 4 சித்தப்பா இருக்காங்க. அதனால் 3 சித்தப்பாவோ எத்தனையோ இருக்கா பார்த்துக்கோங்க. அவியல் தான் ஷேர் பண்ணி வாங்கி தந்தது எல்லாமே. அதனால் வீடு காலி பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கோயம்புத்தூர் சைடு வீடு பார்த்தா வீடு வாடகை கொடுத்துடலாமான்னா என் ஹஸ்பண்டு புலம்புறாங்க. அங்கெல்லாம் போனால் வந்து வீடு வாடகை ஒரு நார்மலாக இருந்தாலே எச்சா இருக்கும் அப்படி இப்படின்னு புலம்புறாவ. உன்னோட மெடிக்கல் செலவை பார்க்கையா, நான் வீட்டு வாடகை கொடுக்கையா அப்படின்ட்டு. அவியலுக்கு ரேஞ்சு ஒரு 4000 3000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னுட்டு 3000 4000 இந்த மாதிரி. கடவுளே ஏன் தான் என்னை கூட்டி பிடிச்சி உதச்சி தொலைகிறாரோ தெரியல. இனி போகிற வீடாச்சும் என்னைய வந்து ஏதோ நிம்மதியாக இருக்கிற வீடாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். காலையிலேயே உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கேன். வேறு வழி இல்லை மக்களே. எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுறாவ. எங்கள் அப்பா எனக்கு ஆறுதல் தான் சொல்கிறாவ, ஒன்றும் இல்லை வீடை பார்த்துடலாம் அப்படி இப்படின்னுட்டு. ஆனால் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வழி தெரியும் பற்றியெல்லாம். இது ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஷிஃப்ட் பண்ணால் கூட சரி, அந்த கேப் இருக்கும். இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணுங்கிற போது வந்து கஷ்டமாக இருக்குது மக்களே. அதுதான் சரி, நான் வந்து சேமியா செய்ய போகிறேன்.